ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார் குடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நம்ம நந்தினிக்கு பாடி கார்டாக இருக்க போகிறார். ஐ மீன் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம சூர்யா சார் தான் நின்று அதை தடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் அவரை பார்த்து ஓடுறதுனால அவரை பாடி கார்டுன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு சுந்தரவல்லிக்கு இந்த விஷயம் காதுக்கு போக போகுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு திதி பண்ண போகிறாங்க. அந்த விஷயம் வந்துட்டு சுந்தரவல்லி காதுக்கு போய் அதே பெரிய பிரச்சனையாக ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அருணாச்சலம் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி எப்போயுமே அருணாச்சலத்தை ஐயா ஐயான்னு தானே கூப்பிடுவாங்க. அதனால் ஏம்மா என்னை ஐயான்னு கூப்பிட்றேன், நீ தான் இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டே, அதனால் உரிமையோட மாமா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் நந்தினி இருந்துக்கிட்டு மருமக இல்லை ஐயா, மருமக மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம நந்தினியை யாருமே ஒருத்தர் கூட மருமக மாதிரி நடத்தவே இல்லை. ஏன் தாலி கட்டின சூர்யா சாரே வந்துட்டு பொண்டாட்டியாக நடத்தவே இல்லாதப்போ நம்ம நந்தினி சொல்கிறது கரெக்டு தானே, தப்பு இல்லையே. எல்லாருமே ஒரு வேலைக்காரியோட கேவலமாக நடத்துகிறாங்க. சூர்யா சார் நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நம்ம நந்தினி வேலைக்காரியாக கூட இல்லை, அதை விட கேவலமாக தான் நடத்துனதுனால நம்ம நந்தினி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்தது சரி நம்ம திதிக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 3 பிரச்சனைகள் வந்துடுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சுரேகா, நம்பர் 2 மாதவி, நம்பர் 3 மாதவியோட ஹஸ்பண்ட் 3 பேர் படையெடுத்துட்டு வரவும், தென்னை மட்டை இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அருணாச்சல ஐயாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன மரியாதை இல்லாமல் சொல்கிற, அவள் உனக்கு அண்ணி, அதை மறந்துடாத. இந்த வீட்டு மருமகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மரியாதை கொடுங்க, இல்லை அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அவர் சொன்னதை பார்த்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் நமக்கே பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளோ நாள் வரை பொண்டாட்டி அடக்கினதில்லை, பிள்ளைங்களை அடக்கினதில்லை. ஆனால் இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாரு. ஒரு வேளை வந்துட்டு நம்ம நந்தினி இந்த வீட்டோட இருக்கணும், நம்ம நந்தினி இந்த வீட்டில் ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இப்போலாம் பண்ணுறாரு. சரி, இந்த அருணாச்சல ஐயா இந்த மாதிரி பேசினதுனால காண்டான 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்காக நம்ம அப்பா நம்ம கீழே வந்து திட்டுறாருல, இதுக்காக நந்தினி அனுபவப்பா, நந்தினியை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சுந்தரவல்லிக்கிட்ட போய் இல்லாத பொருள் அதெல்லாம் வச்சு விட போகிறா. என்ன அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி வந்துட்டு திதி கொடுக்க போகிறான்னு நம்ம வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நம்ம சுந்தரவல்லிக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. அவளே இந்த வீட்டுக்கு ஒப்பானி சப்பானிக்க தான் இருக்கிறான், அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கணும் வேற கொடுக்க வராளா அப்படின்னு சொல்லிட்டு காண்டான சுந்தரவல்லி வேகமாக மேலே வர்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் அப்போ தான் பாடி கார்டாக நின்றுட்டுருக்காரு. என்னை தாண்டி என் பொண்டாட்டி தொடுங்கடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்ம சுந்தரவல்லி சூர்யாவை பார்த்ததுமே ஒரு செகண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம சூர்யா சார் விட்டு கொடுக்காம, இதுக்குள்ளே யாருமே தலையிடக்கூடாது, இந்த திதி விஷயத்தில் யாராவது தலையிட்டிங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாரு. இவ்வளோ நாள் வந்து குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி பேசுவார். இப்போ குடிக்காமலே பேசினது நம்ம எல்லாருமே, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அடங்கி போயிடுறாங்க. இப்படியே இருந்தால் சூர்யா சார் இப்படியே இருந்தால் நம்ம நந்தினிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.